கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு இந்த ஒரு புதிய நாளை தந்து, இந்த நாளிலும் நம் சகோதரிகளாக ஒன்று சேர்ந்து அவரை பாடவும் அவருடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தர் தந்த இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நம்ம பாட போற பாடலுக்காகவும் நம்ம தியானிக்க போகிற சத்தியத்திற்காகவும் அநேக சகோதரிகளுக்கு இது பிரயோஜனமா இருக்கணும்னு நம்ம ஜெபித்து இந்த மீட்டிங் நம்ம ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்நாளிலும் இந்த ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் எங்களை பாதுகாத்து அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சகோதரிகளாக கூடி வரத்துக்கு நீர் தந்த இந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக தேவனே நீர் இங்கு வாசம் செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் பாடப்போகிற பாடலையும் தியானிக்க போகிற அந்த சத்தியங்களின் ஆசீர்வதியும் ஆண்டவரை கேட்கிற எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எடுக்கிறவங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ ஆண்டவரே அதை அந்த சகோதரி மூலியமாக கர்த்தாவே நீர் எங்களோட கூட பேச வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் வரக்கூடிய சகோதரிகள் நீர் ஏற்ற நேரத்தில் அழைத்து வாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த மீட்டிங் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நாம் ஒரு பாடலை பாடுவோம். இது டிசம்பர் மாதமாக இருப்பதனால் நம்ம ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை பாடுவோம். பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு பாலனாய் பிறந்தார் என்ற பாடல். இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். உன்னதத்தில் தேவ மகிமை, பூமியிலே சமாதானம். உன்னதத்தில் தேவ மகிமை, பூமியிலே சமாதானம். மானிடரில் பிரியம் உண்டாவதாக என்று தேவ தூதர் பாடிட இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். விண்ணை வெறுத்தையும் பாடுவேன், விந்தை மனுடவதாருமாய். விண்ணை வெறுத்தையும் பாடுவேன், விந்தை மனுடவதாருமாய். தம்மை பலியாக தந்த ஒளி இவர் தம்மை பணிந்திடுவோம் வாரும். இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். கைகள் கட்டின தேவாலயம் கர்த்தர் தங்குமிடமாகுமோ, கைகள் கட்டின தேவாலயம் கர்த்தர் தங்குமிடமாகுமோ. நம் இதயமதில் இயேசு பிறந்திட நம்மை அளித்திடுவோம் வாரும். இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். அன்பின் சொரூபி பாலனே, அண்டி வருவோரின் தஞ்சமே. அன்பின் சொரூபி பாலனே, அண்டி வருவோரின் தஞ்சமே. ஆறுதல் அளித்து அல்லலாக
அகற்றிடும் ஆண்டவரை பணிவோம் வாரும். இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு பாலனாய் பிறந்தார். இயேசுதேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம் மத்தியில இருக்கிற ஸ்டெல்லா சந்துரு அக்கா தேவனுடைய வசனத்தை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு இன்னைக்கு நீங்க எல்லாருமே அந்த இன்விடேஷன்ல பார்த்துருப்பீங்க. ரேகாபியர்கள் அப்படின்ற ஒரு கூட்டத்தை குறித்து தான் நம்ம படிக்க போறோம். இதை நீங்க எத்தனை பேர் அவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் நிறைய தடவை நான் எரேமியா புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். ஆனா இந்த தடவை நான் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான ஒரு காரியத்தை உங்களோட நான் ஷேர் பண்றேன். இவங்க இடத்துல இருந்து நம்ம வேதத்துல வேற யாரிடத்திலும் இருந்து இந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது இல்லைன்னே சொல்லலாம். இவங்க இடத்துல இருந்து நிறைய நல்ல காரியங்களை நம்ம கத்துக்கலாம். இந்த ரேகாபியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேகாபியர்களை குறித்து வேதத்துல மூணு இடத்துலதான் சொல்லப்பட்டிருக்குது. ஒண்ணு என்னது அப்படின்னா 2 ராஜாக்கள் புத்தகம் 10வது அதிகாரத்துல இந்த ரேகாபியர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 2வதாக 1 நாளாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. 3வதாக எரேமியா புத்தகம் 35ஆம் அதிகாரம் முழுவதும் ரேகாபியர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல ரேகபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக இந்த ரேகாபியர்கள் யார், எந்த வம்சத்துல வந்தவங்க, இவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கை முறைய அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்றதையும், அடுத்ததாக இவர்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்குது. இன்றைய காலகட்டத்துல பிள்ளை வளர்ப்பிலும் சரி, நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, நிறைய காரியங்களை நம்ம இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கலாம். முதலாவதாக இந்த ரேகாபியர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு நீங்க 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா இவர்களுடைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். இந்த ரேகாப் அப்படின்றவருடைய பையன்தான் யாரு? யோனதாப். அப்ப ரேகாப் யோனதாப் 2 பேருடைய பேருமே எப்பயுமே சேர்த்தே தான் வரும். இந்த ரேகாப் அப்படின்றவர் என்ன பண்றாரு, அவருடைய குமாரனாகிய யோனதாப்ப நல்ல கர்த்தருக்குள்ள அவர் வளர்த்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த 10ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த அதிகாரம் இஸ்ரவேல் ராஜாவாகிய யெகூ அவர் ராஜாவாய் குறிக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு காலத்துல இருந்து நிகழ்கிறது இந்த இன்சிடென்ட். அப்ப எலிசா தீர்க்கதரிசி அவருடைய நிகழ்வெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த யெகூ ராஜாவா நியமிக்கப்படுகிறார். அப்ப யெகூ என்ன பண்றாரு, ஒரு நல்ல ஒரு பொறுப்பான நீதிமானான ஒரு ராஜாவா அவர் ஒழுங்கை நிலைநாட்டுகிறவரா இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா யெகூவும் அந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்பும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இவங்க அந்த 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டதுபடி அவர் ஒரு செம்மையான இருதயம் உள்ள ஒரு மனுஷனா சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல அவர் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவரா இருக்கிறத இந்த இதுல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப 23ஆவது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அதுல பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்போட கூட அப்படின்னு நம்ம இப்ப யெகூவும் ரேகாபும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா பாகால் கோயிலுக்குள்ள போய் பிரவேசித்து விக்கிரகங்களை வெளியே எடுத்து அவைகளை தீக்கொளுத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. இவர் தான் யார் அப்படின்னா ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்.
அடுத்ததாக 2வது இடத்துல வந்து இந்த ரேகாபின் குமாரனாகிய யோனத்தாப்பை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க? இவங்க வந்து கேனியர் வம்சத்தை சேர்ந்தவங்களா சொல்லப்படுகிறது. இந்த கேனியர் அப்படின்றது யார் அப்படின்னா பைபிள்ல ஒரு பழைய ஒரு ட்ரைப் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இவங்க கூடாரத்துல வாழ்ந்தவங்க. அடுத்து இவங்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா, இவங்க இரும்பு கலை, அடுத்து கைவினை, அடுத்ததாக இவங்க வந்து மேய்ச்சல் போன்ற திறமையான காரியங்கள்ல இவங்களிடத்துல இருந்ததா பார்க்க முடிகிறது. அடுத்து இவங்க வந்து இஸ்ரவேலருடன் இவங்க அந்த இவங்க இஸ்ரவேல் இனத்தவர்கள் கிடையாது, இவர்கள் தனி ஒரு இனத்தவர்கள். அப்ப இவர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்குள்ள ஒரு நெருங்கிய நட்பு வந்து இருக்குது. அதை எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த மோசையுடைய மாமனார் வந்து ஜெத்ரோ, அவர் கூட ஒரு கேனி குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நம்ம நியாயாதிபதிகள் 1:16 வாசிக்கிறோம். நான் சொல்ற அந்த வசனத்துல நீங்க குறிச்சிட்டு பின்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேகாபியர்களை பத்தி நல்ல ஒரு காரியங்கள் உங்களுக்கு மனசிலாகும். அப்ப வந்து என்னது அப்படின்னா, எத்ரோ அப்படின்ற அவர் வந்து யாரு அப்படின்னா, அவர் கேனியர் அந்த வம்சத்துல இருந்து வந்தவர். நமக்கு எல்லாமே தெரியும். எத்ரோன்றவர் மீதியான்ல வந்து ஆசாரியரா இருந்தாரு. இந்த மீதியானியர்கள் யார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆபிரகாமுடைய 3வது மனைவியாகிய கெத்துரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவருடைய மகன் தான் யாரு? 5வது மகன் தான் மீதியான். அப்ப இவங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய அந்த வம்சத்துல இருந்து இவங்க வந்தவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், இந்த கேனியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நெருக்கமான ஒரு உறவு இருக்குது அப்படின்றத நான் முதல்ல வந்து சொன்னேன். இவர்கள் தான் யார் அப்படின்னா, இந்த ரேகாபியர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்? கேனிய இனத்தில் இருந்து வந்தவர்கள். ஓகே, இப்ப ரேகாப்பு வந்து தன் மகனுக்கு வந்து என்ன பண்றாரு? யோனத்தாப்புக்கு 4 முக்கியமான கட்டளைகளை கொடுக்கிறாரு. இதை வந்து நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, எரேமியா 35ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு வந்து 4 முக்கிய கட்டளைகளை வந்து கொடுக்குறாரு. என்ன கட்டளை அப்படின்னா, நீங்க மதுபானம் குடிக்க கூடாது. இந்த ரேகாப்பு அப்படின்ற அவர் வந்து தன்னுடைய மகனாகிய யோனத்தாப்புக்கு 4 கட்டளைகளை கொடுக்கிறாரு. முதலாவது கட்டளை என்னது அப்படின்னா, மதுபானம் குடிக்க கூடாது. அது எதனால அப்படின்னா, நீங்க மதுபானம் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு உலக ஆசை, அந்த மாதிரி ஒரு சிற்றின்பத்துல நீங்க அகப்பட்டு நீங்க வந்து என்ன பண்ணீங்க, பாவ வாழ்க்கையில நீங்க போயிருவீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்ததிக்கு, யோனத்தா மூலம் வருகிற தன்னுடைய சந்ததியார்களுக்கு இவர் கொடுக்கிற முதலாவது ஒரு கட்டளை என்னது? நீங்க மதுபானம் குடிக்க கூடாது. 2வதோட என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நீங்க வீடு கட்டக்கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க கூடாரங்கள் தான் வாழ வேண்டும். எப்படி இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இவர்கள் ஆபிரகாமுடைய அந்த வழியிலிருந்து வந்தவர்கள். அப்ப இவங்க என்ன சொல்றாரு? ரேகாப் தன்னுடைய மகனாகி யோனத்தாப்பை பார்த்து சொல்றாரு, நீங்க கூடாரங்கள் தான் வாழணும், வீடு கட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, எரேமியா 35ல நம்ம எடுத்து வாசித்தோம்னா, நீங்க இந்த உலகத்துல பரதேசிகளாய் சஞ்சரிக்கிறது தான் நம்ம நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை வந்து பரலோகத்துலதான் இருக்குது அப்படின்றதுக்காக இவர் வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம இந்த உலகத்துல நீங்க வீடு கட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாரு. 3வது என்ன அப்படின்னா, நீங்க நிலம் வாங்கி பயிர் செய்ய கூடாது. அப்படின்னா என்னது அப்படின்னா, நீங்க சொந்தமா எந்த நிலத்தையுமே நீங்க வாங்கக்கூடாது. செல்வத்தை சேர்க்க கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே அதாவது கூடாரத்தை ஒரு இடத்துல வைக்கணும், அப்புறம் அந்த இடத்துல நீங்க வாழணும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க எடுத்து வேற இடத்துக்கு. அப்ப இயற்கையே வாழ்வை பின்பற்றுகிற ஒரு கூட்டமா இவர்கள் இருந்திருக்கிறாங்க. 4வதாக முக்கியமானது ஒண்ணு அப்படின்னா, நீங்க திராட்சை தோட்டமே வளர்க்க கூடாது. அதாவது ஏன்னா வளர்த்துட்டீங்கன்னா மதுபானம் தயாரிக்கிறது, அந்த மாதிரி சில காரியங்களை நீங்க அகப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி ரேகாப்ன்றவர் என்ன பண்றாரு? தன்னுடைய மகனாகிய யோனத்தாப்புக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறாரு. அப்ப இது வந்து எந்த காலத்துல அப்படின்னா, யெகூ அப்படின்ற அந்த ராஜா வாழ்ந்த காலத்திலே அவர் தன் மகனாகிய யோனத்தாப்பை இந்த அளவுக்கு சொல்லி அவரை வளர்த்து வந்ததை பார்க்க முடிகிறது. அதனால அவர் வந்து என்ன பண்றாரு? யெகூவுடைய காலத்துல ஒரு செம்மையான இருதயம் உள்ள ஒரு மனுஷனாகவும், அதே நேரத்துல அவர் பாகால் விக்கிரகங்களை அவர் ரொம்ப தைரியத்தோடு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வெளியில வச்சு அது எரிக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப
அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்த ஒரு தகப்பன் இவர் யோனத்தான் மட்டும் அதை ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா நம்ம ஓகே, தன் அப்பாவுடைய கட்டளைக்கு மகன் கீழ்ப்படுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா நீங்க நம்ம எரேமியா 35ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போதுதான் நிறைய காரியங்களை நமக்கு புரிய முடியாது. இந்த 35ஆம் அதிகாரத்துல இந்த முழுவதுமே இந்த ரேகாபியர்களை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய 40 இதுல இந்த ரேகாபியரை குறித்து நான் எந்த இடத்துலயுமே செய்திகள் கேட்கல. ஆனா கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை இந்த ரேகாபியருடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக் கொடுத்தார். நான் வாசிக்கிறேன் 35ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து இது எந்த காலத்துல இந்த எரேமியா காலத்துல நடைபெற்ற ஒரு தீர்க்க தரிசன எரேமியா தீர்க்கனுக்கு வந்து கர்த்தர் வந்து கொடுக்கிற ஒரு வார்த்தை. அப்ப எகு காலத்துல இருந்து எரேமியா காலம் வரை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 250 இயர்ஸ்க்கு மேலன்னு சொல்றாங்க. சிலர் 300 வருடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இத்தனை வருடம் இவர்கள் இந்த காரியத்தை கடைபிடித்தார்களா அப்படின்னா கடைபிடித்தார்கள். 300 வருடம் ஒரு தகப்பன் ரேகாப் சொன்னதை யோனத்தான் வேணா கடைபிடித்திருக்கலாம். ஆனா அவர்கள் குமாரர் குமாரத்திகள் வழிமுறையாய் இவர்கள் 300 வருடமும் கூடார வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. மதுபானம் அவங்க குடிக்கல, வீடு கட்டல, அதே போல அவங்க எந்த ஒரு பயிரிடுற வேலையும் அவங்க செய்யல. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த காரியத்தை கர்த்தர் வந்து எரேமியாவுக்கு சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு எக்ஸாம்பிளா இந்த இனத்தரை யூதர்களுக்கு எக்ஸாம்பிளா ஆண்டவர் வந்து காட்டுறாரு. ஒரு தகப்பனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் இந்த மக்கள் கீழ்ப்படிந்து ஃபெய்த்ஃபுல்லா விசுவாசத்தோடு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அது 300 வருடம் கடைபிடித்தார்கள். ஆனால் என் ஜனங்களோ, யூத மக்களுக்கு நான் அவங்களுக்கு தெய்வமா இருந்திருக்கிறேன், அவங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன், அவங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனா இவங்க என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. ஒரு கம்பாரிசனை எரேமியாவுக்கு காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதலாம் வசனத்துல பார்க்கும்போது இது எந்த ராஜாவுடைய காலத்துல நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூத ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. என்ன பண்றாரு, நீ எரேமியாவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு அறையில ஒன்றுல அவர்களுக்கு திராட்சரசத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்கள குடிக்க நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு, எரேமியா போய் திராட்சரசம் அந்த கர்த்தருடைய ஆலயத்தின் ஒரு அறையில வந்து என்ன பண்ணுவாரு, முழுவதுமா திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்கள் கிண்ணங்கள் எல்லாவற்றையும் வச்சுட்டு இந்த ரேகாபியருடைய குடும்பத்தார் எல்லாரையும் என்ன பண்ணுவாரு, அழைப்பாரு. அழைச்சோன்னே அவங்க வந்து கூப்பிடுவோன்னே வந்துருவாங்க. வந்த உடனே அவர்கள் கொடுக்கிற பதில பாத்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா 6ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனத்தாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குற தேசத்தில் நீடித்து இருக்கும்படி, இந்த உலகத்துல வந்து நீங்க பரதேசிகளாதான் நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்வு நீடித்து இருக்கணும், அதே நேரத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களை குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படி யோனத்தாப் கட்டளையிட்டத அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்ரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமார்த்திகளும் திராட்சரசம் குடியாமலும், நாம் மட்டும் அதை பின்பற்றல, எங்களுடைய ஸ்ரீகள் முதற்கொண்டு எங்களுடைய குமாரர் எங்களுடைய குமார்த்திகள் யாருமே நாங்க திராட்சரசம் குடியில, நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டல, ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனத்தாப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். 300 வருஷம் அவங்க என்ன பண்றாங்க, அவர் சொன்ன காரியத்தை கீழ்ப்படிந்திருக்காங்க. எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை, நாங்க வந்து எந்த ஒரு விதைகளை விதைத்து அறுவடை செய்யற இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும், குறிப்பா நாங்க திராட்சை தோட்டத்தை வந்து நாங்க வாங்கவும் இல்லை, அதை விதைக்கவும் இல்லை, நாங்கள் கூடாரங்கள்
ஜனங்களை குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனத்தாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். எத்தனை தடவை சொல்றாரு, எங்களுடைய தகப்பனாகிய யோனத்தாப் சொல்றபடியெல்லாம் நாங்க என்ன பண்றோம், கீழ்ப்படிந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்க முடியும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நேபுகாத்நேச்சரும் கல்தேயர் சீரியர் எல்லா ராணுவமும் வரும்போது இவங்க யூத தேசத்துல இருந்து எங்க போயிடுறாங்க, எருசலேமுக்கு போறோம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சோ அதுலயும் இவங்க தப்பிச்சிடுறாங்க. சிறையிருப்புக்கு இவங்க போகல. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்னாச்சு, இப்ப எரேமியா இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டு இத செய்ய சொல்றாரு, அதை செய்யறாரு. அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை எரேமியா உண்டாயிட்டு சொல்றாரு. ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் உள்ள அந்த குமுறல்ல சொல்றதை நம்ம பாக்குறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனத்தாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தரே சொல்றாரு சாட்சியா, அவங்க இந்த நாள் மட்டும் தங்களுடைய தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இன்னைக்கு நம்மளையும் பார்த்து கர்த்தர் இப்படிதான் வேதனைப்படுறாரு. நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படிவோம். அந்த ஒரு ஜனம் ஒரு தகப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவங்க அதை வழியா அவங்க கடைபிடிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ரொம்ப கவலையோடு சொல்றாரு, யூதா எருசலேமில் உள்ள ஜனங்கள், நீங்க எல்லாரும் என் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனீர்கள் அப்படின்னு. நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர் எல்லாரும் நான் உங்களிடத்துக்கும் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். ஆனால் இப்பொழுதும் ரேகாபின் குமாரனாகிய யோனத்தாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டு இருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலும் ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப இந்த ஜனத்துல இருந்து நம்ம என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளணும்? அந்த ரேகாப்ன்ற அந்த தகப்பன் தன் மகனாகிய யோனத்தாப்ப ரொம்ப அருமையா வளர்த்திருக்கிறாரு, கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, விசுவாசத்தை சொல்லி கத்துக் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஜன கூட்டத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கொள்ள போறோம்? முதலாவதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல். சரியா? கீழ்ப்படிதலும் அடுத்ததாக என்னது அப்படின்னா ஃபெய்த்ஃபுல்னஸ், விசுவாசத்தையும் நம்ம ரெண்டையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த மக்கள் நம்பினாங்க, அவருடைய தகப்பன் சொன்னதை விசுவாசிச்சாங்க. நீங்க பரதேசிகளா நீங்க இந்த உலகத்துல வாழ்றீங்க அப்படின்றத அவங்க விசுவாசிச்சாங்க. அவங்களுக்கு ஒருவேளை ஃபியூச்சர் காரியம் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் எதுவும் தெரியாது, ஆனா அவங்க விசுவாசிச்சாங்க. ரெண்டாவதாக அவங்க கீழ்ப்படிந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டும் இருக்குதா? நம்ம கீழ்ப்படுகிறோமா? அடுத்ததாக நம்ம இடத்துல விசுவாசம் இருக்குதா? குறிப்பா இன்றைய நாட்கள்ல எனக்கு அதிகமாக கொடுத்த பாரம் என்னன்னா, இந்த ரெண்டுமே நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துல நம்ம பார்க்கவே முடிய மாட்டேங்குது. முதலாவதாக என்ன பண்ணல, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலே இல்லாத நிலைமையில இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம பெற்றோரா இது அது நம்ம இடத்துல இருக்குதா? நம்ம இடத்துல இருந்தாதான் அந்த கீழ்ப்படிதல் நம்ம பிள்ளைகளுக்கும் போகும். முதலாவதாக நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். அம்மாமார்களா இருக்கிற கண்டிப்பா அந்த ரேகாப்பு ஒரு நல்ல தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்துள்ள ஒரு மனுஷனா இருந்திருப்பாரு. அதனாலதான் அவர் பிள்ளையாகிய யோனத்தாப்பு அந்த கட்டளையை கொடுக்கும் போது அவரும் கீழ்ப்படுகிறாரு. அவர் விசுவாசத்துல அதை அவர் சந்ததியாய் கடத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப முதலாவதாக நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும். நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பிள்ளை வளர்ப்பிலே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்திலே தேவனுடைய சித்தம், என்னை குறித்து தேவனுடைய சித்தம் இந்த உலகத்திலே நிறைவேறணும் அப்படின்னா முதலாவதாக கீழ்ப்படிதல் அவசியமாய் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் விஷயத்திலே கீழ்ப்படியாமை என்ற ஒரு காரியம் தான் ஒரு பெரிய பாவத்தை பிறப்பித்து மரணத்துக்கு ஏதுவா கொண்டு போச்சு. பெரிதான தேவனுடைய கிருபையினால நம்ம இன்னைக்கு அந்த இதுல இருந்து விடுபட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அப்ப நம்ம குறிப்பா
இந்த காரியம் நம்முடைய குடும்பத்துல இருக்குதா? முதலாவது நம்மிடத்துல இருக்குதா? நம்ம கீழ்ப்படுகிறோமா? முதலாவதாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? அடுத்து குடும்பத்துல நம்முடைய கணவருக்கு கீழ்ப்படுகிறோமா? அப்படின்றதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம்னா கண்டிப்பா நம்முடைய சந்ததியும் எப்படி இருக்கும்? அது அப்படியே போகும். அத அந்த நம்ம சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்மளதான் கர்த்தர் ஒரு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள்ல முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. இப்ப 11 மாதம் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம். எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரோட நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எவ்வளவு நேரம் நம்ம வேத வசனத்தை படிச்சோம், நம்ம தியானித்தோம். தேவனை அறிகிற அறிவு நம்ம இடத்துல எவ்வளவு இருக்குது? ஒரு தாகம் இருக்குதா? நம்மளிடத்துல இருக்கிற நம்மளுடைய பலவீனங்களும் நம்ம சுத்தி இருக்கிற சில பிரச்சனைகளும் நம்ம தேவனை விட்டு பிரிச்சு போயிருதா? ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா கொடுக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடும்பமா நம்முடைய குடும்பம் மாறுச்சுன்னா நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகளும் கண்டிப்பா அது எப்படி இருக்கும்? மாறக்கூடியதா இருக்கும். தீமோத்தேயுடைய விசுவாசம் சும்மா டைரக்டா அப்படியே வந்துடல. அவருடைய பாட்டிட்ட இருந்துச்சு, அடுத்து அவங்களுடைய அம்மாட்ட இருந்துச்சு, அடுத்து தீமோத்தேக்கு அது போயிடுச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறோமா? பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம என்ன பண்ணலாம்? பிள்ளைகளோடு எப்பயும் கூப்பிட்டு விசுவாசத்தை குறித்ததான காரியங்களை நம்ம உறவாடுறோமா? கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கிறோமா? ரொம்ப ஒரு அவசியமான ஒரு நிலைமையில இருக்கிறோம். இல்லைன்னா ஒரு தடவை பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை அப்படின்னா இல்ல வளர வளர அவனே கூட கீழ்ப்படிஞ்சிருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நம்ம முழங்கால நிக்கிற நேரத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா உலகம் அதுக்கு முன்னாடியே அவர்களுடைய வசத்திலே கீழ்ப்படுகிறதுக்கு அது என்ன பண்ணிருது? கொண்டு போயிருது. இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்குள்ள போகும்போது நிறைய காரியங்களை கத்துட்டு வர்றாங்க. பேச்சுகள், பிள்ளைகளுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கு? கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா பேச்சு எப்படி இருக்கும்? வாயில ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருதா? ஒருவேளை வேற விதமான வார்த்தைகள் வந்தா ஒரு அம்மாவா நம்ம கவனிச்சு அதை திருத்துறதுக்கு ஏதாவது நம்ம வழிகளை சொல்றோமா? இன்னைக்கு காலையில நாங்க ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். அப்ப அந்த பிரதர் சொன்னாரு, நீங்க கவனமா உங்க பிள்ளைகளுடைய கேரக்டரை என்னன்னு நீங்க கவனமா பார்த்து அதை ட்ரெயின் பண்றதுக்கு நீங்க முயற்சிக்கணும். அத ட்ரெயின் பண்றதுக்கு முயற்சிக்கணும். பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுமே பெர்ஃபெக்டா அந்த உலகத்துல பிறக்கிறது இல்லை. ஈவன் நம்ம கூட எப்படி இல்ல பெர்ஃபெக்ட் கிடையாது. கடைசி வரை நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் நிக்கிற வரை நம்ம என்னது? குறைவுள்ளவர்கள் தான். அப்ப நம்ம என்ன குறை இருக்குது பிள்ளைங்கிட்ட அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்க வேண்டிய நிலைமையில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. குறிப்பா அம்மா நம்மளோடு கூட தான் நிறைய நேரம் பிள்ளைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. அப்ப எவ்வளவு பெரிய ஊழியத்தை கர்த்தர் நம்மள நம்பி கொடுத்திருக்கிறாரு. மிகப்பெரிய பாரம் என்னன்னா இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் எதிர்த்து பேசுறாங்க. எல்லாரும் அவ்வளவு சர்வ சாதாரணமா உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை விடுறத மிக ஒரு துக்கமான ஒரு காரியமா இருக்குது. இந்த வர்ற வருடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்ப்பதற்கு நம்ம என்ன முயற்சி செய்யணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். முதலாவதாக நம்ம மாறணும், வேதத்தை தியானிக்கணும். பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும். பிள்ளைகள் வலிவி போற நிலைமையில, குறிப்பா இன்னைக்கு விசுவாச வீட்டு பிள்ளைங்க தான் என்ன பண்ணிடுறாங்க? ரொம்ப மோசமான நிலைமையில நம்ம போயிடுறாங்க. அப்ப முதலாவது நம்முடைய ஊழியம், நம்முடைய வீட்டுல இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எப்படி இந்த சந்ததியர்கள் இந்த அளவுக்கு அவர்கள் நடந்தார்கள் என்ற அவருடைய அப்பா ரேகாபியர் சொன்ன அந்த காரியத்தை யோனதாப் கடைபிடித்து யோனதாப் தன் பிள்ளைகளுக்கு அப்படியே கடத்தியதையும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் விசுவாசமும் கீழ்ப்படிதலையும் கற்றுக் கொடுத்ததை பார்க்க முடியுது. 300 வருடம் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம முதலாவதாக இந்த உலகத்துல சொத்து சேர்ப்பதற்கு பிள்ளைகளுக்கு சொத்து எதுவுமே நம்ம சேர்த்து வைக்க வேண்டாம். சரியா? அது எல்லாமே அழிந்து போயிற ஒரு காரியங்கள். வாழ்வாதாரத்துக்கு தேவைதான். ஆனால் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். சாத்தான் என்ன பண்ணிடுறான்? ரொம்ப சீக்கிரமா பிள்ளைகளை அப்படியே இழுத்துட்டு போற நிறைய பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியும். சில காரியங்களை எல்லாம் கேட்கும் போது மிகவும் பயப்படுகிற நிலைமையில, ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்க ஓப்பனா பேசவே மாட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி இந்த ரேகாபியர் எப்படி அவர்கள்
கத்தருக்குள்ள இவ்வளவு தூரத்துக்கு அவங்க வளர்ந்தாங்க. அவர்களுடைய மூதாதையர் எப்படி இவர்களை இந்த அளவுக்குள்ள கத்தருக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவங்களிடத்துல இந்த விசுவாசம், அவரிடத்துல இந்த கீழ்ப்படிதலை நம்ம பார்க்க முடியாது. தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் உலக ஆசைகளை வெறுத்தாங்க, மதுபானம்ன்றத தவிர்த்து கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தாங்க. சோ ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியணும், கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும், தேவனுடைய சத்தத்தையும் கேட்க முடியும். கீழ்ப்படிதல் இருந்தால்தான் நம்ம தேவனுடைய நம்மை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நம் பிள்ளையை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிய முடியும். அப்ப நம்ம கீழ்ப்படியாமைன்றது ஒரு பாவம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். கீழ்ப்படியாமைன்றது ஒரு பாவம். நாங்க ஒரு வாரமா இந்த ரேகாபியர்களை குறித்து தான் என்னுடைய பிள்ளைகளோடு கூட நான் எடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சாரு. அப்ப எங்க பிள்ளைகிட்ட கேட்கும் போது கேட்டேன், வீடு இல்லாம நீங்க வாழுங்க, நாங்க ஒரு கட்டளை கொடுத்தா நீங்க உங்களால வாழ முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த பிள்ளைங்க சொன்னாங்க, கூடாரத்துல எல்லாம் வாழ முடியாது, வேணா ரெண்டட் ஹவுஸ்ல வேணா வாழலாம். ஆனா எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம சொல்றத கேட்கிற நிலைமையிலையும் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையும் இல்ல, பிள்ளைகளுடைய எண்ணங்களும் இல்ல. ஏன்னா இப்போ உள்ள வேர்டு வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ஃபேஷனான ஒரு வேர்டா இருக்குது. அப்ப நாங்க பல காரியங்களை சிந்திச்சோம். அப்ப நம்மளிடத்துல ஒபீடியன் இருக்குதுதா, ஒபீடியன் இருந்தா ஆசீர்வாதம், டிஸ்ஒபீடியன் இருந்தா ஹெல்லு தான் நமக்கு அப்படின்றத நாங்க ஒரு வாரம் நிறைய காரியங்களை சிந்திச்சோம். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த ஒபீடியன் இருக்கா, முதலாவதாக நம்மிடத்துல இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டுலதான் இந்த காரியம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு பிள்ளை வந்து சமுதாயத்துல ஒபீடியன்ஸ் உள்ள ஒரு பிள்ளையா மாறணும்னா முதல்ல அந்த பிள்ளை வீட்டுல தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளையா இருப்பான். அப்ப நான் வெளியில போகும்போது அது என்ன பண்ணும், அங்க உள்ளவங்களுக்கு அது அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும்ன்றது கத்தர் கொடுத்த ஒரு பிரதான ஒரு கட்டளையா இருக்குது. அப்ப வீட்டுல நமக்கு கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒருவேளை இல்லைன்னா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எந்த பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தையும் கற்றுக் கொடுங்க. இது ரெண்டு கண்கள் மாறி அதை நம்ம பிள்ளைகளுக்கு விளங்க வைக்கணும். ஒரு கண் வந்து விசுவாசம்னா, ஒரு கண் வந்து என்னது, ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலா இருக்கும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படி அப்படின்னா 1 சாமுவேல் 15:22 நீங்க வாசித்தீங்கன்னா, பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியமானது. ஆண்டவர் பழியை நம்ம இடத்துல கேட்கல, நீங்க அது கொடுங்க இது கொடுங்க சொல்லுங்க, நீங்க என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்க. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் கேட்டது. என்னன்னா, நான் பலியவோ மத்த எந்த ஒரு காரியத்தையும் நான் உங்க இடத்துல கேட்கல, நீங்க எனக்கு கீழ்ப்படியுங்க. அந்த கீழ்ப்படிதல் கர்த்தர் ரொம்ப விரும்புறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் அதிகமா கோவப்பட்டதுக்கான காரணமே என்ன தெரியுமா, அவர் சொல்ற வார்த்தையை அவங்க கேட்கிறதே இல்லை. இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா, நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறாங்களா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறுதா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இருக்கிறாரா, நம்ம வீட்டுல கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருந்தால் கீழ்ப்படிதல் இருக்கும், விசுவாசம் இருக்கும். அப்ப அவிவிசுவாசம் ஒரு பாவம் அப்படின்றத நம்ம பிள்ளைகள் வந்து கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்றது முதலாவது நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். அப்ப ஆண்டவர் வந்து கீழ்ப்படிதல் வந்து தேவனுக்கு பிரியமானது. இரண்டாவதாக விசுவாசம் ரொம்ப முக்கியம். எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசமும் தேவனுக்கு மிக மிக பிரியமானது. நம்ம விசுவாச வீரர்கள் பட்டியல நம்ம பார்த்தோம்னா, குறிப்பா ஆபிரகாம பார்த்தோம்னா, தன்னுடைய சுதந்திரமாக பெற போயிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அவர் என்ன பண்றாரு, விசுவாசித்து கீழ்ப்படிந்து போறத பார்க்க முடிகிறது. நோவா பேலையை கட்டுகிற வேலையில விசுவாசிச்சாரு. அவருடைய காலத்துல மழை என்னன்னு தெரியாது, அந்த பேலைய முன்ன பின்ன அவர் பார்த்தது கிடையாது. ஒன்லி என்னது, மழை வரும்னு சொல்லும் போது அவர் விசுவாசிச்சு கீழ்ப்படிந்தார். ரெண்டுமே நம்ம பிள்ளைங்க தேவனுடைய சித்தத்துல பயன்படணும். அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் முக்கியம், ரெண்டாவது கீழ்ப்படிதல் முக்கியம். அப்ப நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம் அப்படின்றத நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி சொல்லி வளர்க்குறோமா? அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துறோமா? ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? ஆண்டவர் வரும்போது நீ ஒருவேளை பாவியாய் இருந்தேன்னா உன்னை விட்டுட்டு போயிருவாரே அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்குறோமா? எப்பயுமே நம்ம ஆயத்தத்தோடு பிள்ளைகளை இருக்க வைக்கிறோமா? ஆமா, எப்ப இருந்தோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கர்த்தர் வருகிறார் வருகிறாருன்னு. எங்க இன்னும் வந்த பாடு இல்லைன்னு சொல்லி நம்மளும் ஒரு அவிசுவாசத்தை காட்டுறவங்களா இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம ஒரு பரதேசிகள். நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் எங்க அப்படின்னா ஹெவன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறவர்களா இருக்கணும்.
சோ இதுல இந்த 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் பரதேசிகளாய் தங்குற தேசத்திலே நீடித்து இருக்கும்படி 35ல நம்ம வாசிக்கிறோம். அப்ப நீங்க பரதேசிகள் தான் இந்த உலகத்துல. ரேகாபியர்களுக்கு அவருடைய ரேகாப்பு வந்து அவருடைய மகன் யோனத்தாமுக்கு சொல்லி கொடுத்த, நீ பரதேசிகளாய் இந்த தங்குற இந்த தேசத்துல உங்க வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்றத அவர் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த எரேமியா 35:9 நீங்க வாசித்தீங்கன்னா, எங்களுடைய தகப்பன் யோனத்தாப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம். அவருடைய தகப்பன் சொன்ன அந்த சத்தத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க? கீழ்ப்படிந்து இருக்கிறோம். அடுத்து 35:10 நீங்க வாசித்தீங்கன்னா, எங்க தகப்பனாய் இருக்கிற யோனத்தாப் எங்களுக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஜனங்களா இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அவ கத்துக்கு என்ன சொல்றாரு? அவங்க வந்து தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். இது ஒரு முன் உதாரணமா இந்த கூட்டத்தை கத்தர் வந்து காமிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த கத்தர் வந்து சொல்றாரு, யூதாவின் ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் கூட என்ன பண்றாங்க? எனக்கு கீழ்ப்படியாம போனார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால கடைசியா என்ன சொல்றாங்க? எரேமியா அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத எரேமியா 35:18-19 நீங்க வாசிங்கன்னா, பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனத்தாப்பின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் செய்தி வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவர்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கடவுளுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கும் ஒரு சந்ததியா அவங்க இருக்கிறத கர்த்தர் ஒரு பிளெஸிங். சகல நாட்களிலே ஆண்டவர் அவர்களை கீழ்ப்படிதலுக்கான வெகுமதிய அவர்கள் குடும்ப வம்சாவளி தொடர்வதையும் நம்ம பார்க்க முடிகிறது. 19ஆம் வசனத்துல, சகல நாட்களிலும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்க சந்ததிகளில் இருக்கிற எல்லா நாட்களிலும் நீங்கள் ஆசீர்வாதமாகவும் நீங்க உங்களுடைய வாழ்நாளும் நீடித்திருக்கும் சொல்லி அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தலைமுறையாய் வம்சவழியாய் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும், விசுவாசமும் ரெண்டுமே இருக்கணும். நம்ம கற்றுக் கொடுக்கணும், விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் பண கற்றாங்குறை வரும்போது ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளிடத்துல சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்டுல இவ்வளவு பணம் இல்ல, நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம், கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். இப்ப நாங்க எல்லாம் ஹோம் ஸ்கூலிங்கா இருக்கிறதுனால எங்க வீட்டுல அவங்க பேங்க்ல ஏதாவது ஒரு டார்கெட் சொல்லிட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க, திடீர்னு 35 கோடி வேணும் அப்படின்னு. ஐயோ 35 கோடியா, இது எங்க இருந்து வரப்போகுது? பிள்ளைங்களிடத்துல நாங்க சொல்லுவோம், நம்ம ஜெபம் பண்ணலாம். உடனே நாங்க 4 பேரும் என்ன பண்ணுவோம்? காலையில ஜெபம் பண்ணுவோம், மத்தியானம் ஜெபம் பண்ணுவோம், சாயந்தரம் ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் நைட்டு வரும்போது சொல்லுவாங்க, பிரைஸ் காட் 35 கோடியும் சந்திக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விசுவாசத்தை நாங்க கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செஞ்சாரு. அப்ப எல்லா காரியத்தை பிள்ளைகளிடத்துல என்ன பண்ணணும்? சொல்லணும். ஒரு டார்கெட் கொடுத்தாங்க, இன்னைக்கு இந்த டார்கெட் கொடுத்தாங்க, இன்னைக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, இதை நீங்க எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜெபிக்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய தேவன் பெரியவர். இந்த பணத்தை காட்டிலும், இந்த உலகத்துல உள்ள இந்த மணியை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர், வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய உள்ளவர். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் அப்படின்றத பிள்ளைங்க வந்து என்ன பண்ணணும்? அறியணும். அப்ப நம்ம இந்த விசுவாசம் அதான் நம்மிடத்துல இருக்குதா? நம்மிடத்துல இந்த ஜெப காரியம் நம்மிடத்துல இருக்குதா? நம்மிடத்துல இந்த கீழ்ப்படுதல் காரியம் நம்மிடத்துல இருக்குதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய குடும்பங்கள்ல இந்த விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் நம்ம காமிக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. சார்லஸ் ஸ்பர்ஜன்ற ஒரு அருமையா ஒரு கோட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு, we are not saved by obedience, for obedience is the result of salvation. அதாவது நம்ம கீழ்ப்படிதலால் ரட்சிக்கப்படல, ஏனென்றால் கீழ்ப்படிதல் என்பது ரட்சிப்பினுடைய ஒரு விளைவு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா நம்மள கர்த்தர் விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலமா நம்மள மீட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இது எல்லா ஒரு ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளுடைய ஒரு பெரிய கடமையை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அடுத்து we are not saved by faith but because faith leads us to obey. விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம், ஏனென்றால் விசுவாசம் அந்த விசுவாசம் நம்மளை என்ன கொண்டு போய் செல்லுமா? கீழ்ப்படிதலுக்கு நேரா இட்டு செல்லுமா? அப்ப இந்த விசுவாசமும் இந்த கீழ்ப்படுதலும் ஒண்ணுக்குன்னு இணையானது. ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய சித்தத்துல நம்ம பயன்பட முடியாது. இப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதா? கீழ்ப்படுதல் இருக்குதா? இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதா? கீழ்ப்படுதல் இருக்குதா?
அப்ப என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுக்கணும், ரெண்டு கண்ணு மாறி. அப்ப நம்ம வாழ்க்கையில பிள்ளைங்களுக்கு டெய்லி ஜெபிக்கும் போது பிள்ளைங்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க, கர்த்தாவே நான் உமக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு டெய்லி ட்ரெயின் பண்ணணும். ஒவ்வொரு நாள் பிள்ளைகளிடத்துல என்ன குறை இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளுடைய பிரதான கடமையா இருக்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஒரு ஊழியம். அப்ப என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் பிள்ளைகளிடத்துல இருக்குதா, கீழ்ப்படிதல் பிள்ளைகளிடத்துல இருக்குதா, இல்ல எதிர்த்து பேசுறாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் தேவனை மைமைப்படுத்துதா, இல்ல பெரிய சாபத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணணும். ஒருவேளை ஒரு பாவத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளிடத்துல இருக்கிறது என்று நம்ம காமிச்சாருன்னா, ஆண்டவரே நான் இதை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்காக நான் எப்படி ஒரு அம்மாவா நான் எப்படி என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்கணும். நம்முடைய சமையலறையில இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தை கழுவும் போதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய பிள்ளையுடைய பாவத்தை நீ நீக்கி போடுங்க. இது ஒரு டெய்லி ப்ராசஸ். ஒரு நாள் மட்டும் ஜெபிச்சு நம்ம இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த ரேகாபியோடைய வாழ்க்கையில அந்த கீழ்ப்படிதலும் அவருடைய விசுவாசமும் தலைமுறை தலைமுறையா கொண்டு வந்ததை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய தலைமுறை எப்படி போகுது, தேவனை அறிந்த ஒரு தலைமுறையா, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், கர்த்தருடைய சித்தத்திலே பயன்படுகிறவர்களா, கடைசி ஆண்டவர் சொல்ற சகல நாட்களில் எனக்கு முன்பாக நிற்கத்தக்கதான புருஷர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வச்சது. நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக போய் எப்படி நிக்க போறோம், குடும்பமா நிக்க போறோமா, இல்ல தனி மனிதனா போய் நிக்க போறோமா? நம்முடைய குடும்பங்களில் ரசிக்கப்படாத அநேக பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்காக நம்ம பிரயாசப்படுறோமா, அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா, பிள்ளைங்கிட்ட சொல்றோமா? நம்முடைய தாத்தா பாட்டி இன்னும் ஆண்டவரை ஏத்துக்கொள்ளல, நம்மளுடைய மாமா ஏத்துக்கொள்ள, நம்ம அத்தை ஏத்துக்கொள்ள, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய சித்தப்பா ஏத்துக்கல, அவங்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த ரேகாபியருடைய வாழ்க்கை மிக பேசக்கூடியதா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக இந்த ரேகாபி இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பீயிங் எ விட்னஸ் டு அதர்ஸ். கண்டிப்பா கர்த்தர் நம்மள மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியா தான் வச்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் எப்படி நம்ம மத்தவங்களுக்கு விளக்கா இருக்கணும், நம்ம உப்பா இருக்கணும், நம்ம மற்றவர்களுக்கு ஆண்டவரை காண்பிக்க கூடியவர்களா இருக்கணும், விட்னஸா இருக்கணும். அவங்க உதாரணம் காட்டும் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஒரு ரேகாபியர்களை யூத மக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கடவுளுடைய மக்களுக்கு எக்ஸாம்பிளா கர்த்தர் எரேமியாவிட்ட சொல்றத பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா ரோல் மாடலா நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையானாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையானாலும் சரி, ரோல் மாடலா இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, மற்றவர்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். அதுக்காக ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்கிறார், அவருடைய சீஷர்களா நம்மள வச்சிருக்கிறார் இந்த உலகத்துல. ஆண்டவரை காண்பிக்கிறவர்களா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். இந்த ரேகாபியர்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாங்க. யூத மக்களுக்கு அவர்கள் மூலமாக பாடத்தை கற்பிக்க கர்த்தர் விரும்புறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு கலங்கரை விளக்கமா, ஒரு உபயோகமான ஒரு குடும்பமா நம்ம இருக்கிறோமா, நம்ம விட்னஸா இருக்கிறோமா? பக்கத்துல இருக்கிறவங்க அவளை பார்த்துட்டு, ஓ இவங்க விசேஷித்தவர்கள், இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் எந்த இதுலயும் அவங்க தலையிட்டுக்க மாட்டாங்க, அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, மத்தவங்க மேல அக்கறை உள்ளவங்க. கொஞ்சம் யோசிப்பா, நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்காக நம்ம எத்தனை நாள் நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம். கர்த்தர் ஜெபிக்கதான் சொல்றாரு. நீங்க உடனே போய் சுவிசேஷத்தை அறிவிங்க எல்லாம் சொல்லு. அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? ஏத்து வீட்டுல உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? குறிப்பா நம்ம குடும்பத்துல ரசிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோமா நம்ம என்பதை யோசித்து பார்க்கணும். இந்த ரெண்டு காரியத்தை இந்த வர்ற வருடங்கள்ல நம்ம செய்வதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வா. நம்ம கேட்கும் போது நம்ம குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, விசுவாசமும் கீழ்ப்படுதலும் வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும் போது, அடுத்த வருடங்களிலிருந்து அநேகருக்கு நாங்கள் தேவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த டிசம்பர் மாதத்துல இருந்தே நாங்க என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா நாங்க ஒரு விட்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். அப்ப இந்த 12வது மாதத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த வருடத்துல இது கடைசி மெசேஜ். அப்படி இருக்கும்போது நம்ம புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த ரேகாபியர்கள் போல எங்களுடைய குடும்பமும் எப்படி பண்ணணும், பேசப்படணும். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது ஆண்டவர் சொல்லணும், என் பூமியில எனக்கு ரொம்ப பிரியமான குடும்பம் இந்த குடும்பம்.
அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். வேற எதுவும் நமக்கு வேண்டாம். இந்த உலகத்துல இருந்து நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஐயோ இந்த குடும்பமா பிள்ளைகளை நல்லா கர்த்தருக்குள்ள வளர்த்தாங்க. நான் எப்பயுமே அவங்க வீட்டிலேயே இருப்பேன், அவங்க வீட்டிலேயே எப்பொழுதும் நான் வாசம் செய்வேன், அவங்க வீட்டுல எந்த ஒரு பாவ காரியமும் இல்ல, நான் அதனாலதான் அவங்க வீட்டுல தங்குனேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமா இருக்கும். அப்ப இவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. இந்த ரேகாபியுடைய வாழ்க்கை கத்தரே ஆச்சரியப்படுகிற விதத்துல 300 வருடம் அவர்கள் எப்படி இருந்தாங்க, கீழ்ப்படிந்திருந்தாங்க, விசுவாசத்தை நோக்கி போனாங்க. இவங்க ஒண்ணும் அவிசுவாசிகள் கிடையாது. இவங்க ஒரு தனி கூட்டத்தார், தேவனின் கண்டிப்பா நல்லா அறிஞ்சிட்டு போறாங்க. ஆபிரகாம் எப்படி கூடார வாசையா இருந்து தேவனுக்கு ஒரு விசுவாச தகப்பனா இருந்தாரோ அது போல அவர்களிடமிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா எவ்வளவு ஒரு தனித்துவமான ஒரு சந்ததியார்கள். வேதத்துல வேற எந்த ஒரு கூட்டமும் இந்த அளவுக்கு சொல்லப்படல. அப்ப இந்த ரேகாபியர்கள் குடும்பம் போல நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், சந்ததி சந்ததியாய் சகல நாட்களிலும் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு சந்ததியாய் நம்முடைய சந்ததி என்ன பண்ணணும், மாறணும். ஏசையா சொன்னதுபடி, ஏசையா 8:18 சொன்னதுபடி, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாலும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய அருமையான டெஸ்டிமோனி, சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நம்மளதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமா நம்ம சேவிக்கிறோமா? நோவாவுடைய பேழையில அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதலும் இருந்தனால அந்த பேழைக்குள்ள குடும்பம் முழுவதும் பிரவேசிச்சு. இன்னைக்கு நம்ம பேழைக்குள்ள, கர்த்தர் என்ற பேழைக்குள்ள நம்ம குடும்பம் முழுவதும் நம்மளால பிரவேசிக்க முடியுமா? நம்முடைய மாமியார் மாமனார், நம்முடைய மற்ற ஹஸ்பண்ட் வீட்டுல உள்ளவங்க, அப்ப நம்மளுடைய வீட்டுல உள்ளவங்க, அப்ப எல்லாருமே நம்ம கர்த்தர் என்ற பேழைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோமா? அப்ப நம்மிடத்துல விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருக்குதா? யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். விசுவாசம் ஒரு கண்ணுனா கீழ்ப்படிதல் இன்னொரு கண், ரெண்டுமே அவசியமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வருகிற வருடங்கள்ல ஆண்டவர் இடத்துல கேட்போம், ஆண்டவர் நிறைய வேத வசனத்தை படிக்கணும். படிக்க படிக்க கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான திட்டத்தையும் தேவன் உங்களுக்கு வைத்த ஊழியத்தையும் ஆண்டவர் அருமையா காமிப்பார். வேத வசனத்தை தியானி எடுத்து, ஆண்டவரே எனக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க, நான் என்ன ஒரு அம்மாவாய் ஒரு மகளாய் நான் என்ன பண்ணணும், நான் ஊழியத்துல நான் எப்படி பயன்படணும்? கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. எங்களிடத்துல விசுவாச குறைச்சல் இருந்த ஆண்டவரே அதை வர்த்திக்க பண்ணுங்க, என்னிடத்தில் கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருப்பாரு, ஒரு உதாரணம் உள்ள ஒரு குடும்பமா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிருப்பாரு, வச்சிருப்பாரு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கும் கூட இந்த குடும்பம் நமக்கு ஒரு பெரிய முன் உதாரணமா இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இத நம்ம வீட்டுல போய் திரும்பி எரேமியா 35 நீங்க வாசிங்க. இந்த வருகிற புது வருடங்கள்ல ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் போது கர்த்தர் விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் கொடுப்பாரு. அதே போல ஏசையா சொன்னது போல நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நம்மளும் கூட இருக்கிற இடங்கள்ல சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸா இருக்கணும். எங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அங்க நம்ம அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கும். நிறைய வேத வசனத்தை படிக்கணும், விசுவாசத்தையும் கீழ்ப்படுத்தலையும் நம்ம வர்த்திக்க பண்ணணும். அது நம்ம பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ணணும். ரேகாபியர், அந்த ரேகாப் என்ற ஒரு மனுஷன் தன் மகனாகிய யோனத்தாப்புக்கு அதை கற்றுக் கொடுத்தார். யோனத்தாப் வம்சமாய் அவருடைய பிள்ளைகள் 300 வருடம் மேலாக அவர்கள் என்ன பண்ணாங்க, அருமையா அவர்கள் அதை ஃபாலோ பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. இப்ப நம்மளுடைய வம்சமாய் கீழ்ப்படுதலும் விசுவாசமும் இருந்தால் நம்முடைய குடும்பமும் தேவனுடைய சித்தத்துல கண்டிப்பா பயன்படும் என்பதற்கு இந்த ரேகாபியர் குடும்பம் ஒரு பெரிய சாட்சியா இருந்தது. இந்த காரியம் எனக்கு ரொம்ப என்கரேஜா இருந்துச்சு. என் பிள்ளைங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். நாங்க குடும்பமா இத படிக்கிறதுக்கு மேலும் மேலும் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சார். நீங்களும் கூட வீட்டுல இதை எடுத்து படிச்சு பிள்ளைகளுக்கு இந்த கதைகள் எல்லாம் சொல்லும் போது அவர்கள் அநேக காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம யாராவது ஒரு ஆள் கூட ஜெபித்து முடிக்கலாம். நீங்க
பண்றதுன்னா பண்ணு சந்தோஷ். சரிங்கக்கா, ஓகேக்கா.